வெல்கம் பேக் மை சேனல். கைஸ், நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஆர்ட்கோர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த சீரீஸில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்ற வேர்ல்ட்ஸ்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு பதில் அதை தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன். அந்த வேர்ல்டு அப்படியே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹார்ட் மோடில் வந்து ஒரு சர்வைவல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் போனஸ் டெஸ்ட்டோட. இந்த சீட் வந்து நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது இந்த சீட்டில். முக்கியமாக இந்த ஸ்னோ வந்து நம்ம உள்ளே இறங்கிடுவோம். இந்த ஸ்னோவில் என் செஸ்ட் இருக்கிறதே வந்து உள்ளே இறங்கிடும் தான் நினைக்கிறேன். கைஸ், முக்கியமான விஷயம், நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிடலாம். ஐயோ, என் லூட் உள்ளே போயிடுச்சு. கைஸ், நான் சொன்ன மாதிரி வந்து உள்ளே போயிடுச்சு லூட்டெலாம். வெளியே வந்ததுமே நான் ஒரு சைடு பாயிண்ட் பண்ணி அந்த பக்கமே போக ஆரம்பித்தேன். ஏன்னா போகிற வழியில் அயன் இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் என்னுடைய ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்து என்னுடைய அயனை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணுன்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ்க்காக என் போனஸ் செஸ்ட்டில் அந்த உட்டன் பிக்காக்ஸ் வச்சு 3 ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி அதில் ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டேன். ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்ச உடனே என்னுடைய மொத்த அயன்ஸையும் என்னுடைய கோல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ அயனையும் கோலையும் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்னஸ் செய்யணுன்ட்டு. ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் அந்த கேவ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நானும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த காப்பர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காப்பர் கலெக்ட் பண்ணதுமே என்னுடைய ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சு நான் என்னுடைய கிராஃப்டிங் டேபிளில் அங்கேருந்து மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் எங்கேருந்து வந்தேன்னா அதுக்கு அந்த பக்கம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அயனும் காப்பரும் கிடைக்குன்ட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் இந்த சீடில் ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடிருக்கேன். நான் அயனையும் காப்பரையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து 2 ஷீப்பும் 2 பிக்கும் கிடச்சி. நான் அதையும் வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனக்கு தேவையான அயனையும் காப்பரையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காப்பரையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காப்பர் கலெக்ட் பண்ணோன்னே இங்கே அயன் கலெக்ட் பண்ண வந்துட்டேன். எல்லா அயனுமே கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கேவில் போயிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கலான்னு போயிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷீப் மாதிரி இருந்தது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது இந்த கோட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் எனக்கு வந்து இங்கே நிறைய வுட்டெல்லாம் கிடச்சிது. அந்த வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதோடைய சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். போதுமான அளவுக்கு வுட்டு எடுத்துகிட்டு நான் கரெக்டாக இதில் போகும்போது இங்கே விழுந்துட்டேன் இந்த ஸ்னோக்குள்ளே. ஸ்னோ வந்து அப்படியே விளக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நான் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன். அந்த கேவ் வந்து இங்கே இருந்தது. கேவுக்குள்ளே வந்ததுமே நான் வந்து லைட்டு வந்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த கேவ் வந்து ரொம்ப பெருசு. அப்போ தான் என் க்ரீப்பர் மாமா வந்து என் பின்னாடி வெடிச்சிட்டாரு. நான் பார்க்கவே இல்லை அவரை. இதே மாதிரி எனக்கு இன்னொரு இடத்துல சம்பவம் நடக்கும். அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். சரி, திரும்ப வந்து நான் லைட்லாம் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கேவ் ஃபுல்லாக வைக்கலான்ட்டு போயிட்டேன். பட் போகிறதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த கேவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போனால் வெளியிருந்து வர எந்த ஸ்கெலிட்டன்ஸும் உள்ளே வராதுன்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோ பாய்சன் ஏரோ ஓடுற ஸ்கெலிட்டன்ஸ் வந்து ஸ்பான் ஆகும் ஸ்னோ ஏரியாவில். கேவ் வந்து க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து லைட்டு வைக்க ஆரம்பித்தேன் எல்லா இடத்துலையும். அப்போ தான் நம்ம நைட்டு வேறு எந்த இதுவும் ஸ்பான் ஆகாதுன்ட்டு. ஆனால் இங்கே கரெக்டாக ஒருத்தர் வந்துட்டார். அவரையும் வந்து நான் அடித்து முடித்து அவர்கிட்டருந்து லெதர்
செஸ்ட் பிளேட் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கே வந்து எனக்கு கோல்டு ஃபுல் ஆர்மர் போட்ட ஜாம்பி வந்தது. நான் அதையும் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்னுடைய ஸ்டோன் ஆக்ஸ் வந்து உடஞ்சிச்சு. என்னுடைய உட்டன் ஆக்ஸில் அடித்தேன், அவர் இறந்துட்டார். அவர்கிட்டேருந்து நான் கோல்டன் செஸ்ட் லெகின்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த ஜாம்பி அடிச்சுட்டு நான் வந்து அப்படியே கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அயன் கிடச்சிது. அங்கேருந்து ஒரு ஜாம்பி வந்ததுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பின்னாடியே ஒரு க்ரீப்பர் வந்தது, அதுக்காக வந்து நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இது நடந்தது. பிக்காக்ஸ் வேறு வாங்கிடுச்சு. வெடிச்சிடாது பாடி, நல்ல வேலை ஹெல்த் இவ்வளோ இருக்குது. இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் வந்து என்னுடைய எல்லா அயனையும் வந்து மெல்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா ஷீல்டு செய்யணும், ஆர்மர் செய்யணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபர்னஸ் செஞ்சு அதில் வந்து ரேபிட்டோடைய மீட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்னஸ் செஞ்சு என்னுடைய அயன்லாம் மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அயன் மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட கோல் இல்லைன்றதுனால நான் கிராஃப்டிங் டேபிளுக்கு பின்னாடி இந்த கோலை வந்து கலெக்ட் பண்ணலாமேன்ட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து அங்கே அயன் இருந்தது. அயனையும் அப்படியே மைண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபர்னஸில் வந்து நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து நான் குக் பண்ணி முடிச்சதுமே என்னுடைய காப்பர்லாம் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து என்னுடைய இன்னொரு அயன் அதெல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுபமாக மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்கன்ட்டு போயிட்டேன். அப்படி நான் ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து தான் வந்தேனே. அது வரைக்கும் என்னுடைய ஃபோன் அங்கேயே தான் இருந்தது. அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் வேறு ஏதாவது ஒரு வழியில் செத்துட்ருப்பேன்ட்டு. கடைசியில் நான் எங்கேயுமே சாவலை. அயன் மைண்ட் பண்ண இடத்துலேருந்து வெளியே வந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கோல் கிடச்சிது. அந்த கோல் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கோல் கலெக்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது பிளான் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எந்த பிளானுமே இல்லை. இந்த கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னுடைய பிளானு. ஃபஸ்ட் எடுத்தோடனே கேவ் எக்ஸ்ப்ளோருக்காக இந்த பக்கம் போனேன். எனக்கு இங்கே ஒரு க்ரீப்பர் இருந்தது. நான் பார்க்கவே இல்லை. லைட் வச்சுட்டு தான் அது எனக்கு கண்ணுக்கே தெரிஞ்சுது. பின்னாடி வந்து நான் இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டேன், அது வெடிக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வெடிச்சது. நான் இது உள்ளே மாட்டிக்கிட்டேன். லேக் ஆனதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கிராவலில் நான் மாட்டிக்கிட்டேன்றது. அங்கேயே நான் இறந்துட்டேன். செத்து ரீஸ்பான் கொடுத்தோடனே நான் வந்து என்னுடைய பழைய ரீஸ்பான் இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட் டைமுன்றதுனால நைட் டைமாக இருந்தது. எனக்கு வந்து அது தெரியவே இல்லை. ஏன்னா நான் கேவுக்குள்ளே இருந்தனால எனக்கு நைட் டைமா பகல் டைமான்னு கூட தெரில. இன்னொரு விஷயம், நான் வந்து கீப் இன்வெர்ட்ரி வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கீப் இன்வெர்ட்ரினா யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே செத்தாலும் உங்களுடைய இன்வெர்ட்ரி வந்து அப்படியே இருக்கும். ஹார்ட்கோர் வேர்ல்டில் இது யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்கோர் வேர்ல்டில் இது யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ரீஸ்பான் பண்ண முடியாது அதில். எனக்கு திரும்பவும் 2 ஷீப் கிடச்சிது. அதை 2த்தையுமே ஹண்ட் பண்ணிட்டு நான் ஜாம்பிஸ் கிட்ட திரும்பவும் சேர்த்துட்டேன். அப்புறம் ரீஸ்பான் பண்ணி அங்கேருந்து என்னுடைய கேவுக்கு வந்தேன். கேவில் வந்து என்னுடைய மொத்த அயனு அதெல்லாம் எடுக்கலான்னு போனேன். பட் நான் கீழே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருந்ததுன்ட்டு போனேன். எனக்கு இங்கே வந்து ஒரு ஸ்பானர் இருந்தது, ஸ்பைடர் ஸ்பானர். அது வந்து நான் எங்கே ஸ்பான் ஆகிட போகுதுன்ட்டு ஒரு லைட்டு வச்சுட்டேன் பட்டுன்னு. நான் ஃபஸ்ட்டு யோசித்தது வந்து இந்த இடத்துலையே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அதனால தான் இந்த இது பண்ணுறேன். எக்ஸ்பி ஃபார்முக்காக இந்த காபிள் ஸ்டோன்ஸ்லாம் அங்கே வைக்கிறேன். காபிள் ஸ்டோன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் லூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு லூட் பண்ணும்போது எனக்கு ஒரு என்சைனிங் புக்கும் எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பிளும் கிடச்சிது. நேம் டேக்கும் கிடச்சிது. 2 செஸ்ட்லேயுமே இருந்து நான் வந்து லூட் பண்ண உடனே என்னுடைய ஃபர்னஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே வந்து நான் காப்பர்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து என்னுடைய அயனையும் கலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ஜாயினிங் பண்ணுறத பற்றி எதுவுமே தெரியாது. இந்த புக்கில் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர்ஸில் எனக்கு ஒரே ஒரு பவர் மட்டும் தான் தெரியும். அந்த லாயல்ட்டி 2ன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த எபிசோடில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குறேன். இந்த இடத்துல ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு என்னோடய 2 ஃபர்னஸையும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய 2 ஃபர்னஸும் அப்புறம் வந்து என்னுடைய அயன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வெளியே போகிறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு ஓஷனில் நின்றுருந்தேன். அந்த இடத்துல எனக்கு போட்டு தேவைப்பட்டது. போட்டு வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டு என்னுடைய கிராஃப்டிங் டேபிளையும் அங்கே மைண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன்.
கைஸ் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோலான 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவோம். நான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தவொடனே எனக்கு வந்து இன்னொரு ஐலாண்ட் கிடச்சிது. அதே மாதிரி இருந்தது. ஸ்னோ இருந்தது இந்த இடத்துல. அதனால தான் நான் இந்த இடத்துலையும் இல்லை. கொஞ்ச நேரம் தான் இங்கே ஸ்டே பண்ணிட்டுருந்தேன். ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு வந்து திரும்பவும் ஷீப்ஸ் தான் கிடச்சிது. நான் இன்னும் பெட்டு கூட கிராஃப்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு ஷீப் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருந்தது. இங்கே வந்து எனக்கு தோராயமாக 3 ஷீப் கிடச்சிது. அந்த 3 ஷீப்பையுமே நான் வந்து ஹண்ட் பண்ணிட்டு நான் அதோடைய லூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு இடத்துல போய்ட்டு என்னுடைய கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணி என்னுடைய ஃபஸ்ட்டு பெட்டு வந்து செஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பெட்டு செஞ்சவொடனே அது வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி காலைல எழுந்தவொடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது. நானும் ஓடுறேன். இவங்ககிட்ட வந்து தப்பிக்கவே முடியல. கடைசியில் ஒரே அடியில் இவனை வந்து கொன்னுட்டேன். அப்புறம் இவங்க கூட சண்டை போடும்போது நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டு என்னுடைய கிராஃப்டிங் டேபிளை மைண்ட் பண்ணேன். பட் அது என் கைக்கே வரல. நான் அதை கூட கவனிக்கவே இல்லை. இந்த ஐலாண்டில் இருந்தால் நான் எப்படியும் வெளியே போக தான் போகிறேன். அதனால் வந்து நான் இங்கேருந்தே குதிச்சிடலான்ட்டு ஒரு பார்க்கோர் ஜம்ப் வந்து ஒன்று பண்ணிட்டேன். ஜம்ப் பண்ணதுமே நான் வந்து என்னுடைய போட்டை வந்து மேலே சர்ஃபேஸில் வைக்கணுன்ட்டு நான் மேலே வந்தேன். பட் என்னால் போட்டை ப்ளேஸ் பண்ணவே முடியல. எனக்கு ஏதாவது பக்காக என்னன்னு தெரில. பட் நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வச்சுட்டேன் நான். அப்புறம் என் போட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 500 பிளாக் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஐலாண்டு கிடச்சிது. இது ஐலாண்டுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணணுன்ட்டு எனக்கு அப்போயே ஒரு தாட்ஸ் வந்துடுச்சு. அதனால் நான் வந்து இந்த இடத்துலையே போயிட்டு என்னுடைய பெட்டையும் ஃபர்னஸையும் வச்சு செஸ்ட்டையும் வச்சு தேவையில்லாத பொருளாக செஸ்ட்டில் வச்சுட்டு என்னுடைய கிராஃப்டிங் டேபிளை மிஸ் பண்ணிட்டேன். அந்த கிராஃப்டிங் டேபிளையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐலாண்டு வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் வந்து ஃபர்னஸையும் என்னுடைய பெட்டையும் என்னுடைய செஸ்ட்டையும் வந்து ஒரு இடத்துல வச்சேன். அப்புறமா என்னுடைய செஸ்ட்டில் வந்து தேவையில்லாத பொருள்லாம் வச்சுட்டு என் ஃபர்னஸில் வந்து அயனை மெல்ட் பண்ணுறதுக்காக போட்டேன். என்கிட்ட பழைய உட்டன் பிக்காக்ஸ் இருந்தது. அதை வச்சு தான் நான் மெல்ட் பண்ணிட்டுருந்தேன் அயனை. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்னஸில் வந்து என்னுடைய காப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணி அதை வந்து ஊறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது என்னுடைய கிராஃப்டிங் டேபிளை காணோன்ட்டு. அதை வந்து கிராஃப்ட் பண்ணி என் செஸ்ட் பக்கத்துலேயே வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அது வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு போனேன். அந்த இடத்துலையே நான் வீடியோ வந்து முடிச்சிக்கலான்ட்டு முடிச்சுக்கிட்டேன். கைஸ், நான் எப்படி மைண்ட் பண்ணுறேன் அந்த மெத்தடையும் எனக்கு எப்படி டைமண்ட் கிடச்சின்ற வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 போன வீடியோ மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக பார்ட் 2 போடுவேன். அந்த ஹார்ட்கோர் வேர்ல்டு வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். பட் ஹார்ட்கோர் சீரிஸ் வந்து நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். என்கிட்ட இந்த பொட்டேட்டோஸையும் சீட்ஸையும் வந்து நான் இங்கே விதைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபுட்டு வந்து இங்கே இந்த ஐலாண்டில் கிடைக்கிறது கஷ்டம்ன்ட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த இடத்துல ஃபுட்டு ஃபார்ம் செஞ்சுட்டேன். A few minutes later. இந்த ஐலாண்டில் ட்ரீஸ் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம்ட்டு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து என்னுடைய ட்ரீ சாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த இடத்துல மைண்ட் பண்ணுற மெத்தடையும் நான் எப்படி டைமண்ட் எடுத்துன்றதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் காய்ஸ்.